தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதிகள் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் முழுமையாக தம்மையை மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அனுபவத்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி உமது விண்ணக ஆட்சியை கண்டு மகிழ அங்கு வந்து சேருவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக கொண்டாடுகின்றோம். முதல் வசனம். எலியா மீண்டும் வருவார். சீராகி ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48 இறை வார்த்தைகள் 1-4 மேலும் 9 தொடங்கி 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவண்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்களின் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பச்சாரத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிதறாக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விடச் செய்தார். எலியாவை, உம்முடைய வியத்தல் செயல்களில் நீர் எத்தனை மாற்றிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெண்ணை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் போட்டிய பேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும். அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்பதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேர் பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவர் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. கடவுளை உமது முகவழியை காட்டி என்னை மீட்டருளும். கடவுளை உமது முகவழியை காட்டி என்னை மீட்டருளும். இஸ்ரேலின் நாயரை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரை, கிரவுகளின் மீது வீச்சிருப்பவரை ஒளிர்கிறோம். உமது ஆற்றலை இழந்தரச் செய்து என்னை மீட்க வாரும். பல்லவி. கடவுளை உமது முகவழியை காட்டி என்னை மீட்டருளும். படைகளின் கடவுளை மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமைக்கென நீர் வளர்த்த வகவையை காத்தருளும். பல்லவி. கடவுளை உமது முகவழியை காட்டி என்னை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமைக்கென்று நீ உறுதி பெற செய்த மாநிலரை காப்பதாக. இனி நாங்கள் உண்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளை உமது முகவழியை காட்டி என்னை மீட்டருளும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 17 இறைவாக்குகள் 10 தொடக்கம் 13 இறுதியாக. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக நாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜானை நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருள்களை கரிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை நீரை எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாரோடு இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித ஜானுடைய விழாவை உமது திருகவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டாளதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வாழ்வுதல் அணிகளோடும் புனிதரின் பெருந்தினரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பறிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுள் சகாயராஜா, எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துதிக்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளோக்கி கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவன்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலக பாவங்களை போக்குபவர், செம்மறி வருவதற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தேது அதை உண்ண தடை என்ன? உறவை வளர்க்கும் விருந்தேது நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்தேது அதை உண்ண தடை என்ன? உறவை வளர்க்கும் விருந்தேது நாம் ஏற்க தடை என்ன? என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தாம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஜானின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருள் வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இப்பணியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. வைத்தே